ராம் கிருஷ்ண ஹரி. இன்னைக்கு நாம அனுபவிக்க அபங்கத்தோட பேரு பண்டரிச்சா வாசா. நம்ம அபங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கரண்டா நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். நம்ம வாரிய பத்தி பேசலாம். சோ இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? லாக்ஸ் ஆஃப் பக்தாஸ் பண்டர்பூரை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. பண்டர்பூர்ல தான் நம்மளோட பாண்டுரங்கர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க வெயிட் பண்ற டே எது தெரியுமா? இன்னைக்கு யோகினி ஏகாதேசியில நெக்ஸ்ட் ஏகாதேசி பேரு ஆஷாடி ஏகாதேசி. இதுதான் பாண்டுக்கு வெரி ஸ்பெஷலான டே. பண்டர்பூருக்கு போறது நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். சோ நம்ம இந்த அபங்கத்தை கத்துட்டு எப்படி பண்டர்பூருக்கு போனா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகுங்கிறத கத்துக்கலாம். வார்க்கரி சம்பிரதாயத்தை பத்தி ஆஷாடி ஏகாதசி அதாச்சும் நெக்ஸ்ட் ஏகாதசியில நம்ம அனுபவிக்கலாம். இப்போ நான் அபங்கத்தை பாடி காட்டுறேன். பண்டரிச்சா வாசா தன்யதே சிப்ராணி, பண்டரிச்சா வாசா धन्यते चिप्राणि, अमृताची वाणी दिव्या देहा, अमृताची वाणी दिव्या देहा, दिव्या देहा मूढमतिहीना दुष्ट अविचारी, मूढमतिहीना दुष्ट अविचारी, ते होटी पंढरी दया रूपा, ते होटी पंढरी दया रूपा, दया रूपा मूढमतिहीना दुष्ट अविचारी, मूढमतिहीना दुष्ट अविचारी, शांति क्षमांगी विरक्ति सकाला, शांति क्षमांगी विरक्ति सकाला, नैराश्य निर्माणा नारी नारा, नैराश्य निर्माणा नारी नारा, नारी नारा मूढमतिहीना दुष्ट अविचारी, मूढमतिहीना दुष्ट अविचारी, ते होटी पंढरी दया रूपा, ते होटी पंढरी दया रूपा, दया रूपा मूढमतिहीना दुष्ट अविचारी, मूढमतिहीना दुष्ट अविचारी, तुका मने नाही वर्ण अभिमाना, तुका मने नाही वर्ण अभिमाना, अवघेची जीवन मुक्त लोका, अवघेची जीवन मुक्त लोका, मुक्त लोका मूढमतिहीना दुष्ट विचारी, मूढमतिहीना दुष्ट विचारी, ते होटी पंढरी दया रूपा, ते होटी पंढरी दया रूपा, दया रूपा मूढमतिहीना दुष्ट विचारी, मूढमतिहीना दुष्ट विचारी. இப்ப இந்த அபங்கத்தோட மீனிங் பார்க்கலாமா? இந்த அபங்கத்தோட மீனிங் என்னன்னா, யாரெல்லாம் பண்டரியில லிவ் பண்ணிருக்காளோ, பண்டர்பூர் தான் வீடா வச்சுட்டு வாழணும்னு அவசியம் இல்லை,
அங்க இப்போ வாரிக்கெல்லாம் போனா 1 டே ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டே பண்ண எல்லாருமே ரொம்ப பிளெஸ்ட். ஏன் அவங்க பண்டர்பூர்ல இருந்து வந்தோடனே எப்படி மாறிடுவா தெரியுமா? அவங்க ஸ்பீச் வந்து அமிர்தம் மாதிரி ஸ்வீட்டா ஆயிடுமா. அப்புறம் அவங்க பாடியே பார்க்கிறதுக்கு டிவைன் ஆயிடுமா. இப்போ சில பேர்லாம் பார்த்தா அப்படியே டிவைனா தெரிவாங்கல்ல. அப்புறம் அவங்க பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா நல்லவங்களா குட்டா பேசுவாங்கல்ல, அப்படி ஆயிடுவாங்களாம். யாரெல்லாம் ரொம்ப லெஸ்ஸா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களோ, யார் வந்து ஜீரோ இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, இல்ல பேட் தாட்ஸ் இருக்கோ, இல்ல டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியாது. சில பேருக்கெல்லாம் இது வந்து குட் அப்படின்னே தெரியாது, குட் இது பேட் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி குட் ஹேபிட்ஸ் தெரியும்? அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியலனா எப்படி வந்து அவங்க குட் பர்சனா நடந்துக்குவாங்க? ஆனா அவங்க பண்டர்பூர் மட்டும் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கைண்ட்னஸோட ஸ்வரூபமாவே ஆயிடுவாங்க. இப்போ கைண்ட்னஸ்க்கு ஒரு ஸ்வரூபம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கைண்டா, ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்ப தப்பே பண்ணாம எல்லாருக்கும் கரெக்டா நல்லா ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கஷ்டப்படும் போது நீ என் ஃப்ரெண்டுன்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ என் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கிடையாது. கைண்டான பீப்புள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த கைண்ட்னஸ்க்கு ஒரு ஸ்வரூபம் இருந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி பண்டர்பூர்லேருந்து இந்த லெஸ் இன்டெலிஜென்ட்டா இருக்கவா, ஜீரோ இன்டெலிஜென்ஸ் இருக்கவா, பேட் தாட்ஸ் இருக்கவா, இல்லை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியாதவா, அதாவது குட் இல்லை பேட் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியாதவா, அவங்க எல்லாரும் பண்டர்பூர்ல இருந்து வெளில வரும்போது கைண்ட்னஸோட ஸ்வரூபமா மாறிடுவாங்க. அடுத்து அவங்க பீஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்களாம். அப்புறம் எல்லாரும் அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்க்கு நம்மலாம் சின்னதா நம்மள கில்லுனா கூட கோபம் வந்துரும்ல. ஆனா பண்டர்பூர்ல இருந்து வந்தவா வந்து கிள்ளி பாருங்களேன், அவங்க கோபமே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய கோவக்காரங்களா இருந்தாலும் அங்க போனா பாண்டுறங்கன்னு அவங்கள மாத்திடுவாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் மேல அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, ஆனா அவ வந்து எதுலயுமே அட்டாச் ஆகி இருக்க மாட்டான். சோ அவங்களுக்கு எதோட லாஸுமே தெரியாது. அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. யாரு? அந்த பண்டர்பூர்ல வாழ்ந்த மேல் அண்ட் ஃபீமேல், அவங்க 2 பேருமே யாருமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ எக்ஸ்பெக்டேஷன் நோ ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாம நல்லா பாசிட்டிவா வாழ்வாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? எனி கெஸ்ஸஸ்? எஸ், அவங்களுக்கு சாந்தம், அதாச்சும் பீஸ் கிடைக்குது. ஸோ நம்மளும் பண்டர்பூருக்கு போனோம்னு வச்சுக்கோங்கல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லான பர்சனா மாறிடுவோம். சாரி. இப்போ லாஸ்ட் முத்ராச்சரனுக்கு வரும். துக்காராம் மகாராஜ் என்ன சொல்றாரு தெரியுமா? பண்டர்பூர்ல வர்ண அபிமானமே பார்க்க மாட்டாங்க. அப்படி என்னது வர்ண அபிமானம்? இந்த நீ வேற ஆளு, நான் வேற ஆளு, நான் ஃபேரா இருக்கேன் நீ டார்க்கா இருக்க, இல்லை நான் டார்க்கா இருக்கேன் நீ ஃபேரா இருக்க, நீ வேற ரிலீஜன் நீ வேற காஸ்ட், நீ புவர் பர்சன் நான் ரிச் பர்சன், இல்லை நான் ரிச் நீ ரிச் பர்சன் நான் புவர் பர்சன், க்ரீட் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்களாம் பண்டர்பூர்ல. அண்ணா இந்த பண்டர்பூர்ல போயிருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா. அந்த பண்டர்பூர்ல போய் லிவ் பண்ணிருக்கால அவளுக்கெல்லாம் ஆல்ரெடி முக்தி கிடைச்சிச்சான். என்ன முக்தி? முக்தியில ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் முக்தியும் அப்படியே போயிடுதான். முக்தியில அவங்க அப்படியே செத்து போயிடுவாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. முக்திக்கு சாவனோனே இல்லை, அவளுக்கு ஆன் த ஸ்பாட் முக்தி வந்து பர்ஃபெக்டா கிடைச்சிடும்.
அவங்க மட்டும் பண்டர்பூர் போயிட்டு வந்துட்டானா அவ சாகும்போது ஸ்ட்ரைட்டா வைகுண்டம் தான். அவ ஒரு வைகுண்டவாசியா ஆயிடுவா. அவ அவங்க பாடியில இருக்கும் போதே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். அவங்க காடோட சேர்ந்துட்டு இருப்பா. அவ காடையும் அடைஞ்சிடுவா. இதுதான் இந்த 4 types ஆஃப் முக்தி. ஸோ இந்த 4 types ஆஃப் முக்தியும் அவங்க ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. பண்டர்பூர்ல போய் ஸ்டே பண்ணவா அப்படின்ட்டு துக்காராம் மகாராஜ் சொல்றார். ஸோ இதுதான் இந்த அபங்கோட பாவர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பண்டர்பூருக்கு போனா நம்ம பாடியும் டிவைன் ஆயிடும். நம்ம ஸ்பீச்சும் ரொம்ப ஸ்வீட்டா மாறிடும். நமக்கும் நிறைய இன்டெலிஜென்ஸ் கிடைச்சிடும். ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. அதனால நமக்கு எந்த லாஸும் இருக்காது, எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. நமக்கு முக்தியும் ஆன் த ஸ்பாட் கிடைச்சிடும். இந்த அபங் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ராம் கிருஷ்ணா ஹரி.